பாண்டியன் சார் நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. நம்ம பார்க்கிறோம் தினம் தினம் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை காவல்துறை எடுத்துட்டு இருக்குன்னு. ஏன் இவ்வளவு டிலே, இவ்வளவு மெத்தனம்? ஏன் காவல்துறைக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை? இல்ல சார், தமிழ்நாடு காவல்துறையா ரவி சார் சொல்றாரு. ஆனா இந்தியாவுல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பத்தி பேசவே இல்லை. அவர் எந்த இடத்துலயுமே பேசல. இருக்கு நான் முடிச்சிடறேன். நீங்க பேசும்போது நான் எங்கேயுமே குறுக்கில்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்ல. 5 நிமிஷத்துக்குள்ளேயும் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க சார். இல்ல நிச்சயமா எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு போதும். இல்ல எதுக்காக சொல்ல வரேன்னா, ராஜாராம் சார் வந்து போலீஸ்ல எவ்வளவு மன அழுத்தம் இருக்குங்கிறத ரொம்ப அழகா எடுத்து வச்சாரு. இது எல்லா ஆட்சிக்கும் பொருந்துங்கிறது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இங்க பேனல்ல உள்ளவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். இப்ப இந்தியாவுல 5 கோடி கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. 11 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கேஸை முடிக்கிறதுக்கான எந்த விதமான ஏற்பாடும் பண்ணல. அப்ப ராஜாராம் சொன்னதோட கண்டினியூஷன் நான் சொல்றேன். ஏன்னா நான் வழக்கறிஞர், நீங்களும் ஒரு வழக்கறிஞர்ங்கிறதுல சொல்றேன், அக்னீஸ்வரர் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாடு மட்டும் பேச சொன்னீங்க, 20 லட்சம் கேஸ் பல வருஷமா பெண்டிங்ல இருக்கு. அப்ப எத்தனை ராஜாராம் சார் நல்லவங்களை வந்து போலீஸ்ல இருந்து பிரமாதமா நடத்தி அந்த கேஸை கொண்டு வந்து கோர்ட்ல கொடுத்தா கூட கோர்ட்ல கேஸ் முடியலன்னு வச்சுங்க, அப்புறம் திருப்பி வந்து அது மறுபடியும் போலீஸுக்கு தான் பிரச்சனை ஆகும். என்பிடபிள்யூன்னு இருந்தா கூட அது திருப்பி வந்து கோர்ட்ல தான் என்பிடபிள்யூ போடுவாங்க. ஆனா அது பிரச்சனை வந்து போலீஸ்க்கு தான் போய் சேரும். அப்ப இந்த கேஸ் எல்லாம் முடிக்கணுமா, முடிக்க கூடாதா? இதுக்கு ஏதாச்சும் ஒன்றிய அரசு இதுக்கு பணம் கொடுத்து அல்லது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சாதாரண கேஸ் இது வர 5 கோடி கேஸ் இந்தியாவில இருக்கு. தமிழ்நாட்டுல 20 லட்சத்துக்கு மேல இருக்கு. கடந்த 11 வருஷமா ஏதாச்சும் முயற்சி எடுத்தாங்களா? எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு ஏன் சார் டிலே ஆகுது? கேஸை முடிக்கிறதுக்கு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் கேக்குறீங்க. சரி, அது கூட வச்சுக்குவோம். எஃப்ஐஆர் போடுறதுக்கும் கஷ்டமா? இல்ல சார், நீங்க மத்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது புள்ளி வரப்படி எல்லா இதுல படி இல்ல இப்ப இந்த விஷயத்திலயுமே லாக்அப் டெத்தும் சரி, கஸ்டோடியல் டெத்தும் சரி, இதெல்லாம் வந்து கணக்கு வந்து ஆளுக்கு ஒரு வாரமா கணக்கு வந்து மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த புள்ளி உரமும் சரியான புள்ளி உரம் இல்ல அப்படிங்கறத நான் இதுல பதிவு பண்றேன். அது மட்டும் இல்லாம சார், போலீஸ்ல பிரஷர் இருக்கு, கோர்ட்ல பிரஷர் இருக்கு, ஜட்ஜுக்கு பிரஷர் இருக்குங்கிறத ரவி சார் ஒத்துக்குவாரா? ஒரு 10 வயது சிறுமி பால் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. முதலமைச்சருக்கு கண்ட்ரோல்ல தானே சார் இருக்கு. 24 லாக்அப் மரணங்கள் இருக்கு. முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தமிழ்நாடு சார். தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த 4.5 வருஷத்துல முதல்வருடைய இப்ப ஒண்ணு இல்ல, திருபுவனம் இல்ல, சிவகங்கை திருபுவனத்துல கூட நீங்க 5 போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணது வந்து இங்கதான். நீங்க சிபிஐ எடுக்கிறதுக்கு முந்தைய அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அப்ப ஆக்ஷன் அதுல நீதி, இப்ப விஜயே வந்து அதுல வந்து நீதி கேட்கிறாரு. ஆனா வந்து சாரி சொல்லக்கூடாதுன்றாரு. ஆனா அவர் வேற ஒரே நம்ம கடலூர் பக்கத்துல ரயில்வேல ஒரு தூங்கிட்டா 3 குழந்தைங்க +1 +2 எல்லாம் படிக்கிற பசங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அப்ப என்ன கேட்கணும்? அவரு பிஎம் சார் இதுக்கு பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டிருக்கணும். ஆனா எல்லாருமே இந்த பக்கம் உள்ளவங்க அத்தனை பேரும் குற்றத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா 2ஆ எடுத்துக்கிறாங்க. இல்ல நான் கேக்குறேன், 24 லாக்அப் மரணங்கள் அஜித்துடையதுக்கு சாரிமா கேட்டாரு, விக்னேஸ்வருக்கு தலைமைச் செயலகத்துல இருந்து அதுக்கான விளக்கம் கொடுத்தாங்க. மீதி 22 லாக்அப் மரணங்களுக்கும் என்ன பதில் சார் இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வச்சிருக்காரு, காவல்துறை அமைச்சர் வச்சிருக்காங்க? 24 நம்பரே தப்பு சார். முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் தப்பு. சார் நீங்க நம்பர் சொல்லுங்க. அவங்க உயர் நீதிமன்ற மதுரை கிளை சொன்ன நம்பர் தான் இது. நான் இன்னைக்கு இப்ப வைக்கிறது உங்களுக்கு சரியான நம்பர் இருந்ததுன்னா நீங்க நம்பர் சொல்லுங்க. இல்ல சார், இப்ப நான் சொல்றது வந்து அது கரெக்டான நம்பரை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். 24 இருந்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். கரெக்டா இருந்தா, அதாவது கஸ்டோடியல் டெத்தும் லாக்அப் டெத்தும் பிரிச்சு பார்க்கணுங்கிறதுல அதுக்காக சொல்ல வரேன் அந்த விஷயத்த. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன் அந்த தைரியமா. அதே மாதிரி ரவி சார் என்ன சொல்றாருனாக்கா, அந்த சுந்தரேசன் அவர் வந்து தனிநபரா இருந்தா அவர் பேட்டி கொடுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் எப்படி கொடுக்க கூடாதுன்னு ராஜாராம் சார் பக்கத்துல சொல்றாரு. ஆனா அதுக்கு மீறி அவர் வந்து அவருடைய இதை எடுத்து சொல்றாருன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு. சுந்தரேசன்ங்கிறவர் வந்து எந்த காரணத்தை கொண்டும் பேட்டி கொடுத்துக்க கூடாது. அவர் நடந்து போன விஷயத்தை வீடியோ வெளியிட்டு பிரச்சனைக்கு யாரு பொறுப்பேற்பா சார்? அவருடைய பிரச்சனைக்கு யாரு பொறுப்பேற்பா? திருவள்ளூர்ல ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்கல்ல, அதுக்கு யாரு பொறுப்பேற்பாங்க? அதை நீங்க சொல்லுங்க சார். சரி சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிஎம் இந்த ஸ்டாலின் பொறுத்தவரை அது அவருடைய துறைக்காக எல்லா விஷயத்திலையும் பொறுப்பெடுத்து எல்லா விஷயத்திலையும் ஆக்ஷன் எடுக்கிறார். ஆக்ஷன்ல தப்பு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைங்க, தப்பு இல்ல. அதுல நான் வந்து இவங்களை மறுக்கவே இல்லை. எல்லாரும் ஆக்ஷன்ல இந்த ஆக்ஷன் இல்ல,
இது கரெக்ட் இல்ல, இது இந்த சட்டப்படி இது செய்யல அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லி இருந்தாருன்னா அவர் பொறுப்பேற்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. அவர் எல்லாத்திலையும் பொறுப்பேற்று வந்திருக்காரு. அதை புரிஞ்சுக்காம அரசியல் ரீதியா இவங்க கொண்டு போறாங்க. சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பேசப்பட்ட பிறகுதான் முதலமைச்சர் களத்துக்கு வராங்க. 22 லாக்அப் மரணத்திற்கும் இன்று வரைக்கும் எந்த பதிலும் இல்ல. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. திருபுவன விஷயத்துல எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. ஆனா பெகல்காம் விஷயத்துல நேத்து தான் கவர்னர் வந்து ஏத்துக்கிறாரு. உள்துறை மந்திரி ஏத்துக்க வேண்டிய விஷயத்த கவர்னர் ஏத்துக்கிறாரு. ரவி சார் இதை ஒத்துக்குவாரா? பெகல்காம்ல நான் ஒண்ணு கேக்குறேன். இல்ல, ஒரு அஜித்குமார் மரணத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்க, விக்னேஷ் மீதி 22ம் ஏன் நடந்துச்சு? அதுக்கு நீங்க சாரி சொல்லுங்க. ரவி சார் இருங்க டெத் சர்டிபிகேட் இல்ல, நான் இதுக்கு நீங்க பதில் சொல்லிருங்க. அவருக்கு டெத் சர்டிபிகேட் தாலுகா ஆபீஸ்ல கொடுக்கிறது, அது போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கிறது கிடையாது. டெத் சர்டிபிகேட் நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கு தெரிஞ்சுதான் சொல்றாரான்னு தெரியல எனக்கு. அஜித்குமார் சிபிஐக்கு போயிடுச்சு தெரியும். அஜித்குமார் சிபிஐக்கு போயிடுச்சு சார். மீதி 22க்கும் நீங்க ஒரு பதில் சொல்லுங்க சார். சார் 22க்கும் நீங்க தமிழ்நாட்டுல இப்படி கேட்கறதுக்கான உரிமை இருக்குங்கிறதே பெரிய விஷயம். ஒரு டிவில முடிஞ்ச விஷயத்த மறுபடியும் 2வது நடை ஓபன் பண்ணி பண்றதே பெரிய விஷயம். நீங்க கேட்டீங்கன்னா இப்ப பல வருஷமா போயிட்டு வச்சீங்கன்னா நீங்க பரவாயில்ல. இட்ஸ் நாட் a first time சார். இன்னைக்கு இல்ல சார், இன்னைக்கு விவாதத்தை சுந்தரேசன் மேட்டர் மட்டும் வச்சீங்கன்னா பரவாயில்ல. லாக்அப் டெத்தையும் கொண்டாந்து வைக்கிறீங்கன்னா அதுல ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும்ல மக்களுக்கு. இதெல்லாம் காவல்துறைக்கு கீழ நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அததான் வரிசையா பட்டியலிட்டு இருக்கோம். இல்ல சார், இது சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி 26 எலெக்ஷனுக்காவது கொண்டு போற அந்த மெத்தட தான் நான் கண்டிக்கிறேன். நீங்க வந்து அதுல உள்ள ஒவ்வொரு விஷயத்திலையும் 22லயும் என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம எடுத்துட்டு எல்லாரும் எடுத்துட்டு நானும் எடுத்துட்டு வரேன், நானும் ரெடி. ஆனா நீங்க அதை விட்டுட்டு மொத்தமா எடுத்து வச்சு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு கொண்டு போறது மட்டும்தான் சரியில்லைன்னு சொல்ல வரேன். அந்த இடத்துலதான் நான் ரவியோட முரண்படுறேன். அதே மாதிரி டெத் சர்டிபிகேட்ங்கிறது ஒரு என்ன சரியில்லைன்னு நீங்க லாஜிக்கா சொல்லலாம் சார். இப்போ நம்ம 22 லாக்அப் மரணம் குறித்து கேக்குறதுல என்ன சரியில்லை அப்படிங்கறது நீங்க லாஜிக்கா சொல்லுங்களேன். இல்ல, நான் சொல்றதோட அவங்க தான் சொல்லணும். ஏன் சொல்லணும்? ஒரு கேஸ்ல யாரு சொல்லணும் சார்? யாரு வந்து விமர்சனம் வைக்கிறாங்களோ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவங்க தெளிவா சொல்லணும். நீங்க மொத்தமா கூட்டி சொன்னீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷமும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கும். தமிழ்நாட்டிலயும் சரி, மத்த ஸ்டேட்லயும் சரி. சார் இப்ப புல்டோசரை விட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு ஊபில, அதை யாருமே பேசவே இல்லை. அதை விட்டுட்டு நீங்க வந்து அரசியல் ரீதியா பண்ணாதீங்க. சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு அப்படி இருந்தா அந்த கேஸ் இதே ஒரு அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா திமுக? ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இந்த அளவுக்கு இழுக்கு நடந்திருந்தா அனுமதிச்சிருப்பாங்களா? சார் நான் இந்த சம்பவத்தையும் கூட அதிமுகன்னு சொல்லி இதை கொண்டு போக விரும்பல. தூத்துக்குடி சம்பவம்னு சொல்லலாம், அப்புறம் இது இந்த 2 பேர் இதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் நான் கொண்டே போகல. நான் ஏன் கொண்டு போக கூடாதுன்னு சொல்றேன்னா, அந்தந்த கவர்மெண்ட்ல நடக்கும் சார். அதுல என்ன தப்பு, போலீஸ் என்ன தப்பு பண்ணுச்சு அதை மட்டும் தான் எடுத்துட்டு போகணும். பொறுப்பு வந்து அந்த மந்திரிக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க எதுவுமே பொறுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கலையே. நீங்க பெகல்காமுக்கு வந்து மோடி எடுத்துக்கிட்டாரா அல்லது உள்துறை மந்திரி அமித்ஷா எடுத்துக்கிட்டாரா? எடுக்கலையே. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. இது யாரை பாதுகாப்பதற்கு காவல்துறை இயந்திரம் செயல்படுகிறது? சார் பாதுகாத்திருந்தா திருப்புவனத்துல 5 போலீஸ்காரங்களை தூக்கி உள்ள போட்டுக்க மாட்டாங்க சார். திருப்புவனம்ங்கற ஒரே ஒரு சம்பவத்துக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க. அத கூட நியாயப்படுத்தல. பாண்டியன் சார், சமூக ஊடகங்கள்ல பேசப்பட்ட திருப்புவனம் சம்பவத்தை மட்டும் பேசுறீங்க. அதை தாண்டி வேற எதுவும் பேச மாட்டீங்க. உங்களுக்கே தெரியல. அப்ப உங்களுக்கே தெரியாம மறைக்கப்பட்டிருக்கா? இல்ல எடுத்து வைக்கிறவங்க 24 சொல்றாங்க ஒழிய ஒண்ணு கூட விளக்கம் கொடுக்கல. அது என்ன விஷயம்? அதுல நீதிமன்றம் பண்ணிச்சு, நீதியரசர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு சொல்லியதுதான் 24 லாக்அப் மரணங்கள். சார் நீங்க சொல்றது நான் வந்து நீதிமன்றம் சொல்லியிருந்தா நான் ஏத்துக்கிறேன் சார். அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. 22 மிச்சம் 22ல என்னென்ன தப்பு நடந்துச்சு அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாரும்? அதுதானே முதலமைச்சர் சொல்லணும், அதுதானே காவல்துறை அமைச்சர் சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் சொல்லலையே. விக்னேஷ் மரணத்துக்கு தலைமைச் செயலகத்துல பேசினார்ல, விளக்கம் கொடுத்தார்ல முதலமைச்சர். சார் நீங்களே சொல்றீங்க திருவோணத்துல சோசியல் மீடியா சொல்லுச்சுன்னு, மத்ததுல ஏன் வரல சார்? இப்ப கேக்குறோம்ல சார், இப்ப கேக்குறோம்ல. மொத்தமா சொல்றதுனால அரசியல் ரீதியா போதுன்றேனா? இல்ல விளக்கம் கொடுக்கலாம்ல. விக்னேஷ் மரணத்துக்கு யார் தப்புன்னு சொல்லுங்க, யார் அரெஸ்ட் பண்ணனும்னு சொல்லுங்க, அப்படி எடுத்துருவாங்க அந்த விஷயத்தை. அப்ப ஒவ்வொரு மரணத்திற்கும் சமூக வலைதளங்கள்ல விவாதம் நடைபெற்றால்தான், ஒவ்வொரு மரணங்களுக்கும் சமூக வலைதளங்கள்ல விவாதம் நடைபெற்றால்தான் காவல்துறை. ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொரு 22லயும் யார் யார் தப்பு பண்ணிருக்கா அப்படிங்கறத எடுத்து வைங்க கரெக்டா வாதத்தை. சார் நான் இந்த 24 பட்டியலை உங்கள்கிட்ட சொல்லவா?
சார் பட்டியலே சொல்லுங்க சார், அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க போலீஸ். எந்த சார், போலீஸ் தப்ப தப்பு பண்ணுச்சு? முதலமைச்சர் தானே சார் சொல்லணும். சார். இல்ல சார், இப்ப நம்ம சார் தானே சார் சொல்லியிருக்கோம். இந்த 5 பேர் அழைச்சிட்டு போய் இவங்க இந்த இடத்துல வச்சு அடிச்சாங்கன்னு சொன்னது சோசியல் மீடியா தான் நீங்க சொன்னீங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். அப்ப அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா? ஆக்ஷன் எடுக்கலனா நீங்க சிஎம் குறை சொல்றீங்க. மாற்றுத்திறனாளிகள்ல இருந்து கல்லூரி மாணவர் எனக்கு வரைக்கும் சிஎம் காப்பாத்தணும்ங்கற நோக்கம் இல்ல சார். பாண்டியன் சார், எனக்கு point வந்து நீங்க அரசியல் பண்ணாதீங்க. மாற்றுத்திறனாளியில இருந்து அரசியல் கல்லூரி பண்ணாதீங்க, மாணவர் அவ்வளவுதான் வரைக்கும் என் point. 24 மரணங்கள் நடைபெற்றிருக்கு. நான் பட்டியலை வாசிக்கிறேன் வேணா. இல்ல பட்டியலே வேணாம் சார். பட்டியல்ல ஒவ்வொரு கேஸ்லயும் என்ன பிரச்சனை, யாரு வந்து தப்பு பண்ணான்னு சொல்லுங்க. அத நம்ம சிஎம் கிட்ட கேட்போம். ஒரு நான் லாரி கேக்குறேன். ஓட்டுநர் மணிகண்டன் பரமத்தி வேலூர்ல. சரி சார், அது என்ன தப்பு சார்? இப்ப இதுல லாக்அப் டெத்ல போலீஸ்காரங்க காவல்துறைக்கே, காவல் அலுவலகத்துக்கு இதுக்கே கொண்டு போகாம வெளியில வச்சு அடிச்சாங்கன்ற வீடியோட காமிச்சாச்சு. ஒரு நான் பட்டியலை வாசிக்கிறேன். இதுல யாருக்காவது ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் இறந்திருக்காரு சார், கல்லூரி மாணவர் இறந்திருக்காரு சார். சார் பட்டியல் எனக்கு தெரியும் சார், பட்டியல் வேண்டாம். என்ன நீதி கிடைச்சிருக்கு சார்? அவங்களுக்கு என்ன நீதி கிடைச்சிருக்கு சார்? என்ன நீதி வேணும்னு சொல்லுங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாப்போம். நானும் கண்டிக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை? நீதி தானே சார் அரசாங்கம் கொடுக்கணும். அந்த நீதி என்னன்னு அரசாங்கத்துக்கே தெரியாதா சார்? சார் இப்ப நீங்க ஒண்ணு இல்ல சார், ரயில்வே கேட்ல அவன் தூங்கிட்டான், அதனால வந்து 3 பேரு வந்து செத்து போயிட்டாங்க சார், பிள்ளைங்க சார். அதுக்கு நீதி என்ன சார் கொடுத்தீங்க சார்? அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இங்க என்ன சார் கொடுத்திருக்கு? இப்ப சொல்றீங்க பாருங்க, அதே மாதிரி தான் இதுக்கும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுக்காத நடவடிக்கை என்னன்னு சொல்லுங்க, அதை எடுக்க சொல்லுவோம்.